ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆசா தோசை தமிழில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி இதை மாதிரி வச்சுருக்கேன். உள்ளே வந்து சொத்தெல்லாம் இல்லாமல் இதை மாதிரி வந்து நல்லா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி எல்லா கத்திரிக்காயுமே வந்து அதை மாதிரி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? கட் பண்ணி வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் 1/2 கிலோ கத்திரிக்காய். ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து தட்டி வச்சுருக்கேன். ஓகே, தெரியுதுங்களா? இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து சேர்க்கணும், சூப்பராக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து அப்புறம் வந்து பாருங்கள், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து மசாலா ரெடி பண்ணணும். ஓகேங்களா? மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னன்றது சொல்லிடலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி மிளகாத்தூள், அப்புறம் வந்து தேங்காய், துருவின தேங்காய் 1 கப்பு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு 1 கட்டி உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், இதுவும் உரித்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி. இதெல்லாம் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இதுதான். இது நம்ம வந்து இப்போ வந்து செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த குழம்புக்கு வந்து முழுக்க நல்லெண்ணெய் இருந்தால் தான் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம உரித்து வச்சுருக்க 100 கிராம் சின்ன வெங்காயம் வந்து அந்த எண்ணெயில் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது கூடவே வந்து நம்ம ஒரு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கோம், பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு தெரியும். இதுலேயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. இப்போ மிளகும் சீரகமும் வந்து சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு மணம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு வந்து டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு முழுக்க நல்லெண்ணெயிலே செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் நம்ம வந்து பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் 1 கப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அதாவது வந்து நம்ம 1/2 கிலோ கத்திரிக்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு வந்து இந்த கப்பில் வந்து 1 கப்பு துருவின தேங்காய். நம்ம இதுவும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு வந்து நான் சொல்கிற மாதிரியே வைங்களேன், குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் கத்திரிக்காய்ன்றது நம்மளுக்கு பெரியவங்களுக்கு தெரியும். குழந்தைங்க எண்ணெய் கத்திரிக்காய்னா கத்திரிக்காவே முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. நான் சொல்கிற முறையில் வைங்க, செம்மையாக சூப்பராக இருக்கும். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம், சின்ன வெங்காயம்லாம் போட்டு இதை மாதிரி மசாலா வதக்கி சூப்பராக செய்யுங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். இது வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. எப்படி நல்லா ஜில்லுன்னு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுங்காட்டி வந்து குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அந்த காரக்குழம்பு புளி குழம்பெல்லாம் வந்து மோஸ்ட்லி மண்சட்டியில் தான் வைக்கிறோம், சூப்பராக இருக்கும். இதுக்கும் வந்து நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்தாச்சு. இது கூட வந்து 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு வச்சுருக்கோம் இல்லைங்களா, பியூர் கார மிளகாத்தூள், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மசாலா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு ஃப்ளேவர் வாசனை தெரியுதா இல்லையான்னு தெரில, ஆனால் செம்ம வாசனை, செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய்லாம் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? 4 வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். உள்ள பூச்சி எல்லாம் இல்லாமல் இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தண்ணி வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். கத்திரிக்காய் வந்து இந்த எட்ஜில் கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கோங்க. இந்த காம்போட சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நீல வாக்கில் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், சாரி, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். தக்காளியை சேர்த்து வதக்காமல் வேண்டியது மறந்துட்டேன். இதில் ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு அரைச்ச இல்லைங்களா, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், தேங்காய்லாம், இது கூடவே தக்காளியை சேர்த்துக்கோங்க. ரியலி சாரி, மறந்துட்டேன். நான் தனியாக வந்து இப்போது வதக்கின்னு இருக்கேன். வதக்கி இந்த மசாலாலேயே வந்து நான் சேர்த்துப்பேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம்.
நீங்கள் அந்த வெங்காயம் பூண்டு வதக்கிறப்பவே தக்காளியும் சேர்த்து வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ எனக்கு இது 2வது வேலை. இப்போது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிட்டு அந்த மசாலாவில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவில் இதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இது ஒரு ஓட்டி ஏற்றணும் வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளியை அரைச்சிட்டோம். ஓகேங்களா, அரைச்சி வச்சுருக்கிற மசாலாலேயே சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் மறந்துட்டேன்றதுனால தனித்தனியாக போட்டு நான் அரைச்சேன். இப்போது இது அந்த வெங்காயம் பூண்டு வதக்கிறப்பே வதக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவும் வந்து தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இதில் கத்திரிக்காய்க்குள்ளே வந்து இதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரைச்ச மசாலாவில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காயில் வந்து நம்ம இந்த அரைச்ச வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அது வந்து உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். மசாலா வந்து இதை மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு வைங்க எண்ணெய் கத்திரிக்காய்க்கு. ஓகேங்களா, நம்ம வந்து வெறும்கா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்லா இருக்காது. வெறும் காரக்குழம்பு மாதிரி இருக்கும். இதை மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற எல்லா கத்திரிக்காவுமே பண்ணிக்கலாம். மசாலா மீந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம வந்து ஆல்ரெடி அடுத்தது வந்து குழம்புல தான் சேர்த்துக்க போகிறோம். சின்னதாக இருக்கிற கத்திரிக்காய் மட்டும் இதை மாதிரி போட்டிருக்கேன், 2 சைடாக போட்டிருக்கேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கத்திரிக்காயெலாம் வந்து உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. நம்ம மசாலா மீத மசாலாவும் இருக்குது. இது நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறப்ப அந்த மசாலாவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்ருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து கொஞ்சம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, வெங்காயம் வடகம். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தட்டி தான் வச்சுருக்கேன், கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு போதுமான அளவுக்கு மசாலா நம்ம போட்டுக்கலாம். நான் போட்ட மசாலா வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு 1/2 கிலோ மசாலா கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காய் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாசனை செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் வந்து கலர் மாறி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுங்களா? இது உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நம்ம ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றப்போ வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கத்திரிக்காய் வந்து உடையாமல் செய்யுங்க. இங்கே பாருங்கள், ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் நல்லா கரைச்சி வச்சுருப்பேன். நம்ம வந்து இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காரக்குழம்பு வைக்கிற அளவுக்கு புளி சேர்க்காதீங்க. இதுக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். நம்மக்கிட்ட மீத மசாலா இருக்குது இல்லைங்களா, இந்த மசாலாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த குழம்புலேயே வந்து இந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நம்ம இதில் வந்து இன்னும் உப்பு சேர்க்கலை. அப்புறம் மிளகா பொடி வேறு சேர்க்கணும். தனியாகவும் மிளகாவும் சேர்த்து அரைச்ச நம்ம மிளகா பொடி இருக்குது இல்லைங்களா, அந்த மிளகா பொடி தான் சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம இதில் வந்து தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம ஏற்கனவே மசாலாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து தனியாவும் மிளகாவும் சேர்ந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க மிளகாத்தூள். தனியாகவும் மிளகாவும் சேர்த்து அரைச்சது இதில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. தண்ணி வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் வைக்காதீங்க, ரொம்பவும் வந்து தண்ணியாகவும் வைக்காதீங்க.
இதுலேயே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கோம். இது நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் தெளிஞ்சு மேலே வரணும். அங்கே பாருங்கள், கத்திரிக்காயெலாம் ஒன்று கூட உடையலை, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நடுவில் கலரி விடுங்க. நல்லா திக்காக சுண்டி ஓரளவுக்கு திக்காக சுண்டிட்டு அந்த எண்ணெய்லாம் மேலே தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் ஓரத்துலலாம் வந்திருக்கு, தெரிஞ்சிருங்களா உங்களுக்கு? பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கெட்டியமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமா கெட்டியமாக வேணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள், எதுவுமே உடையவே இல்லை. இது நம்ம ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதுமாரி மண் பாத்திரத்தில் வைங்க. அதுவும் மறுநாள் வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த யாருமே ட்ரை பண்ணலைன்னா இது ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்க்குறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்களும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.